எல்லாருக்கும் வணக்கம். மே மாதம் 2025 வருடம் அப்படின்றது பார்த்தோம்னா, மே மாதம் அப்படின்றது கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது அதிகமாக நிறைய பேருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு கேதுவோட பெயர்ச்சி, அப்புறம் குருவோட பெயர்ச்சி, இதெல்லாம் மே மாதத்தில் தான் நடக்க இருக்குது. சரி, பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஜாதகம் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ என்ன தசாம்புத்திகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். அதனால் இந்த பொது பலன்கள்லாம் கேட்டுட்டு யாரும் தயவு செய்து எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பலன்கள் சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனால் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட நல்லதுக்காக மட்டும்தான். அதாவது நானும் நிறைய யூடியூப் சேனல்லலாம் வீடியோஸ்லாம் பார்க்குறேன் தான். அதாவது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. நான் சொல்லக்கூடிய பலன்களாக இருக்கட்டும், இந்த யூடியூப்லலாம் வார பலன்கள், மாத பலன்கள், குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அப்படின்லாம் வருது பாருங்கள், எல்லாமே பொது பலன்கள் தான். அதில் கடந்த மாதம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மார்ச் மாதமாக இருக்கட்டும், ஏப்ரல் மாதமாக இருக்கட்டும், நானும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். மிதுனத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுக்கிரன் உச்சமாக இருக்கார், அது நடக்க போகுது, இது நடக்க போகுது. அதெல்லாம் நம்பி எத்தனை பேர் மிதுனமில் பிறந்திருக்கவங்க தகுதிக்கு மீறி இந்த ஆடம்பர செலவுகள் அப்படின்னு செலவு பண்ணிங்க. சுக்கிரன் உச்சமாயிட்டார், அதிர்ஷ்டம் கொட்ட போகுது அப்படின்னு தேவையில்லாமல் போய் பணத்தை இழந்தது தான் மிச்சம் இல்லைங்களா? இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்றைக்குமே உங்களோட ஜாதகம் புரியுதுங்களா? உங்களோட ஜாதகம் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்தி இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் பொது பலன்கள்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் நம்பிக்கிட்டு எந்த ஒரு முதலீடுகள் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பொது பலன்களை நம்பி பண்ணுறீங்க அப்படின்னா இருக்க கடனாளியாக தான் போவீங்க. ஏமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும். உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் தான் நான். அதுக்கு மேலே கேட்குறதும் கேட்காததும் உங்களோட இஷ்டம்தான். ஏன்னா ஜாதகம் கொடுக்குறவங்க நிறைய பார்த்திங்கன்னா இந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்க கேட்கக்கூடிய கேள்வி இதாக தான் இருக்குது. என்னங்க சுக்கிரன் உச்சமாக இருக்கார், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், நாங்கள் ஒன்றுமே நடக்க மாட்டேது. அதனால் உங்களோட பணம், ஏன்னா எல்லாருக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சா தான் இன்றைக்கி கையில் பணம்ன்றது கிடைக்கும். யாருக்கும் சும்மாலாம் ஒன்றும் கிடைக்கிறது கிடையாது பணம்ன்றது. அதனால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் அப்படின்றத தேவையில்லாமல் செலவுகள் பண்ணி பழகாதீங்க. அதிர்ஷ்டம் அப்படின்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. நான் அதிர்ஷ்டம்னு எதை சொல்கிறேன், நான் மறைமுகமாக தான் சொல்கிறேன். எதை சொல்கிறேன் அப்படின்றது வீடியோ கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு, உங்களில் அந்த பழக்கம் இருக்கவங்க அப்படின்றவங்களுக்கு நல்லாவே புரியும். அதனால் மறுபடியும் அதிர்ஷ்டத்தையே நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அதைத்தான் உங்களுக்கு என்னால் சொல்ல முடியும். சரி, பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த நல்ல நேரம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிட்டீங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் இந்த மே மாதத்துக்கு அப்புறமா கொஞ்சம் இந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. சரி, இந்த மே மாதம் அப்படின்றது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 2 பகுதியாக வந்து பிரிச்சுக்கோங்க. முதல் பாதி, 2ஆம் பாதின்னு. இந்த முதல் பாதி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா வழக்கம் போல தான் இருக்கும். அது குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளாக இருக்கட்டும், வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருக்க பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சுபகாரியங்களில் கொஞ்சம் தடை தாமதங்களை ஏற்படுத்துறது, இப்படி உங்களுக்கு இருக்க எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே தாங்க இருக்கும். இந்த சினிமாலாம் பார்க்குறோம் இல்லைங்களா, சினிமா பார்க்கும்போது சில படங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா இடைவேளை வரையும் வந்து பார்த்தோம்னா படம் நல்லாவே இருக்காது. ஆனால் இடைவேளைக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா படம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மே மாதம் அப்படின்றது. அந்த 2ஆம் பாதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை வாய்ப்புக்காக வந்து காத்திருக்கவங்களுக்கு, வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்க சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு, உங்களுக்கு அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் மூலமாக இருக்க பிரச்சனைகள் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் வந்து உங்கள்கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு அந்த பிரச்சனை பண்ண மாதிரி மறுபடியும் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழக ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு, உங்களுக்கு அந்த முதல் பாதி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தொழில் சார்ந்து எதிர்பார்க்காத சில கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த தொழில் சம்மந்தமாக ஏதாவது புதுசாக முதலீடுகள் பண்ணுறது, இல்லைனா வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ணுறது, அந்த மாதிரியான ஐடியாவிலலாம் இருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த முடிவுனாலும் எடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரச்சனைகள் அப்படின்றது அப்படியே தாங்க இருக்கும். புதுசாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து ஏற்படாது. அப்படியே ஏற்பட்டாலும் சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். சில பேருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்களும் நடக்கும் தான். சரி, அதான் இந்த மாதத்தில் தான் வந்து குரு பயிற்சி ஆகிறாரு, ராகுக்கு எதுவும் பயிற்சி ஆகிறாங்க. அப்போ சுபகாரியங்கள் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களோட ஜாதகமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். அது குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும். அதுலேயும் வந்து இந்த மே மாதம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா காதல் திருமணங்களை வந்து கொஞ்சம் அதிகமாக நடத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா, சில பேரோட காதல் திருமணமாக முடியறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும். இப்போ காதலர்களாக இருக்கீங்க, இல்லைன்னா கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சு 2 பேர்த்துக்கு இடையில் வந்து அந்த புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை அப்படின்றத ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கவங்கள்ட்டையுமே, இப்போ குழந்தைங்கள்ட்டெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, குழந்தைங்க புரிஞ்சுக்க மாட்றாங்க, உங்களை புரிஞ்சுக்க மாட்றாங்க அப்படின்னா, இனி வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க, நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. அந்த மாதிரி உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா,
அதாவது இதுக்கு முன்னால் மாதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, சில மாதங்கள்லாம் தொடர்ச்சியாக சொல்லியிருப்பேன் நான், இந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரிலாம். இந்த மே மாதம் அப்படின்றது அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றிக்க முடியாது. அந்த முன்கோபம் அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும். அதுலேயும் வந்து குடும்பத்தில் வேலையில் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களோட இந்த முன்கோபத்தால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை மட்டும் குறைச்சிக்கோங்க. செலவுகளையும் குறைச்சிக்கோங்க. பணவரவு அப்படின்றது கிடைக்கும் தாங்க, செலவுகளையும் ஏற்படுத்தும். ஏன்னா இந்த எதிர்பார்க்காத செலவுகள்லாம் சொல்கிறோம் பாருங்கள், அதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். சில பேருக்கு இந்த வண்டி வாகனங்கள் வாங்கிறது, ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது, ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி திருமணம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இந்த மாதிரி சுப செலவுகளை ஏற்படுத்தும். இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்பார்க்காத விரய செலவுகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தும். நீங்கள் இந்த இடம் மாறுதல்னு சொல்கிறோம் பாருங்கள், இப்போ இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லபடியாக இருக்குது. அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, வெளிநாடுகள் போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கோங்க. இல்லை வெளிநாடுகளில் இருந்தோ வெளி மாநிலங்களில் இருந்தோ ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. அதே மாதிரி தான் பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாகவே இருக்கும். மாணவ மாணவிகள் உங்களுக்கு படிப்பு சார்ந்து சொல்லணும் அப்படின்னா நல்லபடியாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் இந்த கனவு பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தும். என்னென்னு கேட்டிங்கன்னா, சம்பந்தம் இல்லாத கனவுகள் வர்றது. அதில் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தமான கனவுகள் ஏற்படும். இந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கவங்களுக்கு. அப்போ நைட்டு கனவு வரும், காலையில் இந்த கனவு எதுக்காக வந்தது அப்படின்னு போட்டு அதையே நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிட்ருப்பாங்க. மற்றபடி வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து மனசில் வந்து கொஞ்சம் அந்த ஒரு தெளிவு, அதே மாதிரி எடுக்கக்கூடிய முடிவுகளில் இருக்கக்கூடிய அந்த தடுமாற்றம் அப்படின்றதையும் வந்து இந்த மே மாதத்தோட 2ஆம் பாதி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே குறைச்சிடும் அவங்களுக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் இருந்ததை விட இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிவாக எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா மிதுனம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு 2 மனசாகவே இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாறி வந்துடும். நைட்டில் சரியாக தூக்கம் வராதுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நைட்டில் தூங்குறதுக்கு முன்னால் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்குறது, இல்லைனா சினிமா பார்க்குறது, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போகிறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அப்போ தான் அந்த தேவையில்லாத கனவுகள்லாம் நினச்சிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மே மாதம் அப்படின்றது உங்களோட அந்த ஆன்மீகம் சம்பந்தமான புரிதல், ஆசைகள் இதெல்லாம் வந்து நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ரொம்ப நாளாக அந்த ஆன்மீகத்தில் இருக்கேங்க நான். இவரை சந்திக்கணும்னே நினச்சிக்கிட்டு இருக்கேன். வாய்ப்பே கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மே மாதம் அப்படின்றது அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா இந்த மே மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்றத எல்லா விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதுக்கப்புறமா
குறைய ஆரம்பிச்சிடும் இருக்க கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்றது. இந்த மாதத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த முன்கோபம் அப்படின்றத குறைச்சிக்கோங்க. அதுக்கடுத்தபடியாக செலவுகள் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, ஆசையே வந்து துன்பத்திற்கு அறிகுறின்னு. அதே மாதிரி தான் எல்லா விஷயங்களையும் அளவு கடங்காத ஆசைகளை மனசில் ஏற்படுத்தி விடும். அந்த ஆசை காட்டுற வழியிலே போயிடாதீங்க. அப்புறம் மொத்தத்தையும் வந்து இழந்துட்டு தான் நிற்கணும். யார் கூட பழகுறோம் அப்படின்றதெல்லாம் நல்லா பார்த்துட்டு பழகணும். அது நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், கூட வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி. தேவையில்லாமல் மற்றவங்கள்ட்ட உங்களோட பர்சனல் விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறது, குடும்ப விஷயங்களை ஷேர் பண்ணுறது, அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இவ்வளவுதாங்க. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த மே மாதம் அப்படின்றத இன்னும் ஒரு நல்ல மாதமாக உங்களால் ரொம்ப ஈஸியாக கொண்டு போய்க்க முடியும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு மறுபடியும் தெளிவாக சொல்லிடுறேன், இது எல்லாமே பொது பலன்கள் தான். அதனால் இந்த பலன்கள்னால் எல்லாருக்கும் எல்லா பலனும் நடக்கணும்னு தயவு செஞ்சு யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த முடிவு வேணாலும் எடுங்க. நீங்கள் கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த மே மாதம் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா, மிதுனத்துக்கு சொல்லியிருக்க பலன்களில் அப்படியே தலைகீழாக வந்துடும் உங்களுக்கான பலன்கள் அப்படின்றது. இந்த மாதம் அப்படின்றத வந்து 2 பகுதியாக பிரிச்சுக்கோங்க. ஏன்னா குரு பயிற்சி ஆகிறாரு, ராகுக்கு இதெல்லாம் பயிற்சி ஆகுது இல்லைங்களா. அதனால் இந்த பயிற்சிகளுக்கு முன்னால் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த முதல் பகுதி அப்படின்றது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லலாம். அதுக்கடுத்து 2ஆம் பகுதி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, அது கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகும். சரி, என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை பாக்கியத்துக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட ஜாதகம்லையும் இப்போ குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களோட தசாம்புத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா, தாராளமாக நீங்கள் இந்த மே மாதத்தில் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் கடகமில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு மே மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த டெலிவரியை நினச்சி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். குழந்தை பாக்கியம்ன்றது நல்லபடியாகவே கிடச்சிடும். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா, சுப நிகழ்ச்சிகளில் சொல்லலாம். திருமணத்துக்காக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்களோட ஜாதகம்லேயும் நடக்கக்கூடிய தசாம்புத்தி அப்படின்றது திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா தாராளமாக. ஏன்னா இதுக்கு முன்னால் உங்களுக்கு வந்து இந்த திருமணம் அப்படின்னு வரும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தடங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதான் மார்ச் மாதத்திலே சனி பயிற்சி ஆகிட்டார் இல்லையா, மார்ச்சில் சனி பயிற்சி ஆகிட்டார். இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மே மாதத்தில் குருவும் ராகு கேதுவும் தான் பயிற்சி ஆகிறாங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த திருமணத்தில் இருந்த தடைகள் அப்படின்றது வந்து குறைஞ்சு சில பேருக்கு வந்து திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். மாணவ மாணவிகளுக்கு இந்த மே மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாங்க. அதாவது நீங்கள் விரும்பக்கூடிய இடங்களில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது,
ஒருவேளை எக்ஸாமினேஷன் ரிசல்ட்லாம் உங்களுக்கு மே மாதத்தில் வருது, உங்களோட ஜாதகமும் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் நல்ல விதமாக தான் அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் விரும்புகிற மாதிரியான ரிசல்ட் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சில பேருக்கெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். அப்புறம் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு அந்த தொழில் வகையில் கொஞ்சம் ஏற்றம் அப்படின்றது ஏற்படுத்தி கொடுக்கும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொல்கிறது இரண்டாம் பகுதி அப்படின்றத வந்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா உடல் நலத்தை சொல்லலாம். ஏன்னா அதிகமான அலைச்சல்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், இதனால் வந்து பார்த்திங்கன்னா மனசை வந்து ஒரு குழப்பத்தில் கொண்டு போகிறது, ரொம்ப அப்செட் ஆகிடுறது, சரியாக தூக்கம் வராமல் இருக்கிறது. நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அதை கேட்குறவங்க புரிஞ்சுக்கிறவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க, அது மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் இந்த டைம் அப்படின்றது கொஞ்சம் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. கோபம் அப்படின்றதையும் அதிகமாகவே தான் ஏற்படுத்தும். கோபத்தில் எதையாவது பேசிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க வேண்டாம். யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படின்றதுலாம் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் அதே மாதிரி தான். அந்த இரண்டாம் பகுதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கறது ஒன்றாவும் நடக்கிறது ஒன்றாவும் தான் இருக்கும். வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் ஓவர் ஸ்பீட்லாம் வேண்டாம், நார்மல் ஸ்பீட்லேயே போய்க்கோங்க. ட்ராவலிங்லலாம் கவனமாக தாங்க இருந்துக்கணும். அது நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி. குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும். குடும்பத்தில் ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்லலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருந்து வந்தது அப்படின்னா உங்களோட ஜாதகம்ல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள் அப்படின்றது குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். இதுவே தசாபுத்தி சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஜாதகமும் பலவீனமாக இருந்து தசாபுத்தியும் சரியில்லை அப்படின்றப்ப அந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தி விட்டுரும். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா எதிர்பார்க்காத செலவுகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படும் தான். இல்லை மெயினாக சொல்லணும் அப்படின்னா வந்து பணம்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. அப்பா அப்புறம் வந்து உங்களுக்குமான உறவு, உங்களோட அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி கொண்டு போகும். அப்பாவுக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தான். ஸோ உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, அவரோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. பொருளாதாரம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, பொருளாதாரம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியாக தாங்க இருக்கும். செலவுகள் அப்படின்றத மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதுமானது தான். தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி. உங்களுக்கு மெயினாக சொல்லணுன்னு வச்சுக்கோங்களேன், மெடிடேஷன் பண்ணுங்கள், அது ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் அசைவம் சாப்பிட்றது அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும்.
வெளிநாடுகள் போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். கடன் பிரச்சனைகளில் இருக்கவங்க புதுசாக கடன் வாங்குறது அப்படின்றதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும் கடன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 2ஆம் பகுதியில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க. எதுலேயும் அவசரப்படாதீங்க. அப்படி அவசரப்படுறீங்க அப்படின்னாலே வந்து அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, சீக்கிரமாக தூங்குறதுக்கு பாருங்கள் நைட் டைம்லலாம். ஸோ கடகமில் பிறந்திருக்கவங்க கொஞ்சம் பார்த்து சுதாரிப்பாக தான் நீங்கள் இருந்துக்கணும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு மே மாதம் அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குங்க. இல்லை நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்களோட ஜாதகம்லையும் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த மே மாதத்தில் குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் சிம்மமில் பிறந்திருந்து உங்களுக்கு மே மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெலிவரி நினச்சி ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம். குழந்தை பாக்கியம்ன்றது நல்ல விதமாகவே கிடச்சிரும். அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு அந்த தொழில் வகையில் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இருக்கீங்க பாருங்கள், வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்காதா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே உங்களில் சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மே மாதம் அப்படின்றது மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வெளிநாடுகள் போய் படிக்கணும், வெளி மாநிலங்கள் போய் படிக்கணும் அப்படின்னா ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் விரும்பக்கூடிய இடங்களில் அட்மிஷன் கிடச்சி அங்கே படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இந்த எஜுகேஷன் லோனு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த படிப்பு விஷயங்கள் சார்ந்து நீங்கள் எதுக்காவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதே மாதிரி வந்து திருமணம் இந்த மாதிரியான முயற்சிகளில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த தடை தாமதங்கள் அப்படின்றது இருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றது ஏன்னா அவங்க ஜாதகம் தான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குது இல்லைங்களா திருமணத்துக்கு, அப்படின்றப்ப திருமணம் நடந்துடும். சில பேருக்கு இந்த மே மாதம் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை ஏற்படுத்தும். அந்த மாதிரியான ஆசைகள்லாம் இருக்கவங்க என்ன பண்ணலான்னா உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்திகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன்னா இப்போ இந்த டைம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொழில் தொடங்கிறதுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லைன்னு தான் சொல்லணும்.
பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் அப்படின்றது பணவரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தான். ஏன்னா அந்த பணவரவு கிடைக்கிறது மூலமாக தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். குடும்பத்தில் எடுத்துக்கிட்டோம்னா சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேருக்கு அந்த சொத்து பிரச்சனைகள்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்கள், இந்த ஆன்மீகம் சம்மந்தமாக, அது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, பார்க்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, இந்த ஆன்மீகம் சம்மந்தமான உங்களோட ஆசைகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தாங்க செய்யும். நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய்க்கணும். மனசில் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அந்த ஒரு எதையாவது நினச்சிட்டு ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியே தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வேண்டாம். மனசை முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் வீட்டில் இந்த வயதானவங்க, அப்புறம் வந்து அம்மா அப்பாலாம் இருக்காங்க பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறது, அது மூலமாக கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வர்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, உங்களோட ஹெல்த்தையும் மெயினாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதம் அப்படின்றதே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் ஏற்படுத்தும். டைமுக்கு சாப்பிட்ணும், டைமுக்கு தூங்கணும், அப்போ தான் ஹெல்த் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதை பண்ண முடியாது உங்களால் இந்த மாதத்தில். அதே மாதிரி தான் இந்த வண்டி வாகனங்களில் போகிறது அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் இருந்துக்கணும். அதை நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனீங்கனாலும் சரி, ட்ராவலிங் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தேவையில்லாத விஷயங்கள் நடக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றது அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும். உங்களால் எந்த அளவுக்கு எல்லார்கிட்டேயும் விட்டு கொடுத்து போக முடியுமோ அந்தளவுக்கு விட்டு கொடுத்து போய்க்கோங்க. அதான் வந்து பெட்ரு உங்களுக்கு. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படும். ஒருத்தர் சொல்கிறத இன்னொருத்தர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்த பந்தங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உதவி கேட்குறீங்க அப்படின்னா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி டைமில் இல்லை அப்படின்ற மாதிரி கை விரிச்சிருவாங்க. ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ஒரு தடுமாற்றம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனசில் வந்து ஒரு விதமான குழப்பம், இதைத்தான் வந்து மெயினாக ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நைட்லேயுமே வந்து பார்த்தோம்னா நிம்மதியாக தூங்க முடியாதுங்க, தூக்கமே வராது, எதையாவது நினைக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட வேண்டாம். கன்னியில் பிறந்திருக்கவங்களுக்கு மே மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வழக்கம் போல் தாங்க. கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதையுமே நல்ல விஷயம்னு எடுத்துக்க முடியாது. அதாவது என்னடா அப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க.
அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறது. அதாவது இந்த லோன் வாங்குறது, அப்புறம் வந்து தேவைக்காக வந்து யார்கிட்டையாவது கடன் கேட்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்குங்க. சரி, இது நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலான்னாலும், கடன் வாங்குகிறோம் அப்படின்னா திரும்ப கட்டணும் இல்லைங்களா? திரும்ப கட்டுறதுக்கு கையில் பணம் வேணும்ல. இப்படி தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தேவைப்பட்டால் மட்டும் கடன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போய் கடன் வாங்கி பழகாதீங்க. அப்புறம் அதுவே பழக்கமாயிடும். கடனை திரும்ப அடைக்க முடியாமல் கஷ்டப்படாதீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா, குழந்தை பாக்கியத்தை சொல்லலாம். உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா, இந்த மே மாதத்தில் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றது சில பேர் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் கன்னியில் பிறந்து மே மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டெலிவரியை நினச்சி ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம். குழந்தை பாக்கியம்ன்றது நல்லபடியாகவே கிடச்சிடும். வெளிநாடுகள் போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அதெல்லாம் நல்ல விதமாக அமையும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் அந்த வெளிநாடு சம்மந்தமாக, வெளி மாநிலங்கள் சம்மந்தமாக நீங்கள் என்ன விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதுலேயும் இந்த கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது இப்படின்ற மாதிரியே தான் வந்து மனசில் எண்ணங்கள் தோன்றும். பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரலாம், குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாமே அப்படின்ற மாதிரி. பணவரவு அப்படின்றது கிடைக்கும், அதை இல்லைன்னெல்லாம் மறுக்கலை. ஆனால் பணவரவு அப்படின்றது கிடைச்சாலும் செலவுகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். உங்களுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட முடியாது. அப்புறம் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வேலைக்கெலாம் ட்ரை பண்ணுறவங்க சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தாங்க செய்யும். சொல்கிறத யாரும் புரிஞ்சுக்க மாட்றாங்க. நம்ம கீழே தான் வேலை பார்க்குறாரு, ஆனால் நம்ம சொல்கிறத கேட்காம எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்லாம் கோவப்படாதீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் அதே மாதிரி குடும்பத்துலேயும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்துக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். உங்களுக்கு அடுத்த மாதம் அப்படின்றது, அதாவது ஜூன் மாதம் அப்படின்றது கொஞ்சம் இந்த மாதத்தை கம்பேர் பண்ணுறப்ப ஓரளவுக்கு பெட்டராக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அது ஜூன் மாதத்தில் சொல்கிறேன் நான் பலன்கள் சொல்லும்போது. உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு வந்து கடைசியில் ஏமாற்றம் அப்படின்றத பரிசாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. பார்த்து கவனம். உடல் நலம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல தான். ஆனால் மனசு நிம்மதியாக இருக்கணுமே. மனசு நிம்மதியாக இருந்தால் தான் தூக்கம் வரும். சரியாக தூங்க விடாது, அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. எதையாவது போட்டு நினைக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்காது, அங்கிட்டும் இங்கிட்டும் அலை வாஞ்சிக்கிட்டே தான் கிடக்கும். குடும்பம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, குடும்பத்துலலாம் பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ என்ன பிரச்சனை இருக்கோ அது அப்படியே இருக்க தாங்க செய்யும். மாணவ மாணவிகள் கொஞ்சம் படிப்புலையும் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்றும் ரொம்ப மோசமாலாம் இல்லை உங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க.
தேவையில்லாமல் போயிட்டு வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க. பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு மே மாதம் அப்படின்றது மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நீங்கள் உங்களோட படிப்பு சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்றதெல்லாம் வந்து வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா பணவரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தான். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் அந்த தொழில் வகையில் கொஞ்சம் முன்னேற்றமான சூழ்நிலைகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மற்ற விஷயங்கள் அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த உடல் நலம். ஏன்னா இந்த மாதம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து உங்களை அப்படியே வந்து சுத்த வச்சுக்கிட்டே தான் இருக்கும். எங்கேயாவது வேலை விஷயமாக அலையிறது, இல்லைன்னா உங்களோட சொந்த விஷயங்களுக்காக வெளியில் போகிறது, இந்த மாதிரி அப்படியே உங்களை ரவுண்ட்ஸ்லேயே தான் வச்சுருக்கோம். டைமுக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. மனசுமே வந்து பார்த்திங்கன்னா கவலைகளை தான் அதிகமாக ஏற்படுத்தும். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறது. நீங்கள் தவறே பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் தவறு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க, நடந்துக்குவாங்க. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவன் மனைவி உறவுல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். 2 பேத்துக்கு இடையில் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது கிடைக்காது. வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சொல்லணும் அப்படின்னா அங்கேயுமே இதே மாதிரி தான். நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா சொல்கிறத புரிஞ்சுக்காமல் கூட வேலை பார்க்குறவங்க வேறு மாதிரி பேசுவாங்க. கையில் பணம் இல்லாத நேரத்தில் தான் செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் உங்களுக்கு. இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மனசில் ஆசைகளை ஏற்படுத்தி கொடுத்து அது மூலமாக வந்து கஷ்ட நஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மனசில் ஏற்படக்கூடிய அந்த ஆசைகள் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு தான் முடிவு பண்ணணுமே தவிர எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சிடக்கூடாது. அது உங்களுக்கு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா சுப நிகழ்ச்சிகளில் கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சுபகாரியங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய சுபகாரியங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமான அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிற மாதிரியே தான் கொண்டு போகும். நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா குழந்தைங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சொல்கிறத கேட்க மாட்டாங்க, ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி பழகாதீங்க. ஏன்னா அது தேவையில்லாத அசிங்கம் அவமானங்களை தான் அவங்களுக்கு ஏற்படுத்தும் அந்த மாதத்தை பொறுத்தவரையும். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்து மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருந்துக்கணும். விருச்சிகமில் பிறந்திருக்கவங்க மே மாதம் அப்படின்றது
நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா விஷயங்கள்லையுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் தாங்க. இதில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, வேலை வாய்ப்புக்கு சொல்லலாம். உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா, சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை கிடைக்கிறது அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா, குழந்தை பாக்கியத்துக்கு சொல்லலாம். உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா, நீங்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றத மே மாதத்தில் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் விருச்சிகமில் பிறந்திருந்து உங்களுக்கு மே மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டெலிவரியை நினச்சி ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம். குழந்தை பாக்கியம்ன்றது நல்ல விதமாக கிடச்சிரும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது கொஞ்சம் தடை தாமதங்களை கடந்து அதுக்கப்புறமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுனா மட்டும். விருச்சிகமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த சுபகாரியங்கள் அதே மாதிரி எடுக்கக்கூடிய முயற்சிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடை தாமதங்களுக்கு அப்புறமா தான் நடக்கிற மாதிரி தான் கொண்டு போகும். ஏன்னா இந்த டைம் அப்படின்றதே பார்த்திங்கன்னா நீங்கள் சும்மா இருந்தீங்கனாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்றது வரத்தான் செய்யும். உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மே மாதத்தை பொறுத்தவரையும் மெயினாக பார்க்க வேண்டியது அதுதான். இந்த வயிறு சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் போகிறது அப்படின்றதெல்லாம் ஓவர் ஸ்பீட்லாம் வேண்டாம், நார்மல் ஸ்பீட்லேயே போய்க்கோங்க. வீட்டில் அம்மாவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும். அதனால் அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. அம்மாவுக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரியே தான் கொண்டு போகும். ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்ல வர்றாங்க அப்படின்னா அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவங்களுக்கு பதில் கொடுக்கறது உங்களுக்கு நல்லது. மாணவ மாணவிகள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. குடும்பம் அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி தான் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் சில பேருக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசாமல் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேறு இடத்துக்கு வேலைக்கு போகலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணம்லாம் ஏற்படும். அவசரப்பட்டுறாதீங்க எந்த விஷயத்துலையும். நீங்கள் உங்களோட கணவன் மனைவிட்ட பேசினாலும் சரி, நண்பர்கள்ட்ட பேசினாலும் சரி, உறவினர்கள்ட்ட பேசினாலும் சரி, என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், அவசரப்படாதீங்க. அவசரப்படுறீங்க அப்படின்னாலே அது பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். அதுலேயும் இந்த விருச்சிகமில் பிறந்திருக்கவங்க செய்யாத தவறுக்கு ஒரு தண்டனை கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த மே மாதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா. அப்போ அந்த அவசரப்படுறது அப்படின்றத குறைச்சிக்கணும், முன்கோபம் அப்படின்றதையும் குறைச்சிக்கணும். வேலை பார்க்குற இடத்துல டென்ஷன் இருக்குது அப்படின்றதுக்காக அந்த டென்ஷனை கொண்டு வீட்டில் காட்டுறது, வீட்டில் இருக்க டென்ஷனை கொண்டு போய் வேலையில் காட்டுறது, அந்த மாதிரி பழக்கம்லாம் வேண்டாம். கோபத்தை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க, வெளியில் காட்டாதீங்க. தொழில் பண்ணிகிட்ருக்க உங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குங்க, ஒன்றும் ரொம்ப மோசமாலாம் இல்லை.
இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மனசில் அந்த ஒரு நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குறைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா, சில பேருக்கு சொத்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த அங்காளி பங்காளின்லாம் சொல்கிறோம் பாருங்கள், அவங்க கூடலாம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாமல் மற்றவங்க பிரச்சனைக்கெலாம் போகாதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க.